மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்கா தளங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதில் வழங்கும் வகையில் ஈரான் மீது சக்தி வாய்ந்த தாக்குதல்களை தொடங்கியுள்ளதாக அமெரிக்க இராணுவம் தெரிவித்துள்ளது. ஜோர்டானில் உள்ள அமெரிக்க தளங்கள் மற்றும் ஹோமோஸ் நீரிணியில் உள்ள கப்பல் மீது செவ்வாய்க்கிழமை ஈரான் தாக்குதல் நடத்தியது. இந்த நிலையில் ஈராக்கில் உள்ள ஈரானிய ஆதரவு படைகளை இலக்காக கொண்டு முதன்முறையாக பகிரங்கமாக அறிவிக்கப்பட்ட அமெரிக்கா சவுதி கூட்டு தளங்களின் பின்னர் மோதல் மேலும் விரிவடைந்துள்ளது. பிப்ரவரியில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது இராணுவ தாக்குதல்களை தொடங்கிய போது இந்த போர் சில வாரங்கள் மட்டுமே நீடிக்கும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். ஆனால் பல மாதங்களாக இந்த போர் நீடித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை அமெரிக்காவுடனான போருக்கு மத்தியில் தனது பாதுகாப்பை மீள் கட்டமைப்பு செய்து வரும் ஈரான் சீனாவில் தயாரிக்கப்பட்ட தோளில் வைத்து ஏவக்கூடிய 400 விமான ஏவுகணைகளை செலுத்தும் அமைப்புகளை பெறவுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அதன் முதல் தொகுதியை ஈரான் எதிர்வரும் சில வாரங்களில் பெறும் என எதிர்பார்க்கப்படுவதாக நன்கு தகவல் அறிந்த வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாக ராய்ட்டர்ஸ் இந்த செய்திகளை வெளியிட்டுள்ளது. ஈரானுவ தளங்கள் மற்றும் மூலோபாய உட்கட்டமைப்புகளை பாதுகாக்கும் ஈரானின் திறன் உள்ள குறைபாடுகளை அம்பலப்படுத்திய அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான போர் தொடங்கியதிலிருந்து தனது குறுகிய தூர வான் பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்துவதற்கு தெஹ்ரான் மேற்கொண்ட மிகப்பெரிய கொள்வனவாக இது அமைந்துள்ளது. இதற்காக ஈரானின் 60 தொடக்கம் 70 மில்லியன் டாலர்களை செலவிட்டு அதனை கொள்வனவு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தமானது சீனாவில் தயாரிக்கப்பட்ட QW-12 மற்றும் FM-16 ஏவுகணைகள் உட்பட 300 தொடக்கம் 400 வரையிலான மனிதர்களால் கையாளக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளின் கொள்வனவுகளை உள்ளடக்கியதாக அந்த வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஹாங்காங்கை தளமாக கொண்ட நிறுவனத்துடன் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டதுடன் அந்த நிறுவனம் ஈரான் தரப்பிற்கும் சீனா விநியோகத்திற்கும் இடையில் இடைத்தரகராக செயற்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் ஈரானின் வெளியுறவு அமைச்சு இது தொடர்பில் எவ்வித பதில்களையும் வழங்கவில்லை. இதேவேளை ஈராக்கிற்குள் உள்ளே ஈரானிய ஆதரவு பெற்ற அமைப்பின் இலக்குகள் மீது அமெரிக்கா சவுதி இணைந்து நடத்திய வான்வழி தாக்குதல்களில் காயமடைந்த பல ஈராக்கியர்கள் மருத்துவ சிகிச்சைகளுக்காக ஈரானுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக ஈரானிய ஊடகங்கள் செய்து வெளியிட்டுள்ளன. ஈரானிய செஞ்சிலுவை சங்கத்தின் ஒருங்கிணைப்புடன் காயமடைந்தவர்கள் ஈராக்குடனான கோரஸ் ரவி எல்லைக்கு வழியாக ஈரானுக்குள் நுழைந்ததாகவும் அங்கு அவர்கள் மேற்கு ஈரானில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதாகவும் பரஸ்பர செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. காயமடைந்த அனைவரும் சீரான நிலையில் இருப்பதாகவும் ஆரம்ப கட்ட மருத்துவ மதிப்பீடுகள் சுட்டிக்காட்டின என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து ஈராக்கிய அதிகாரிகள் எந்த கருத்துக்களையும் தெரிவிக்கவில்லை. இதேவேளை ஈராக்கில் ஈரானுடனான இணைந்த குழுக்களுடன் தொடர்புடைய இலக்குகள் மீது அமெரிக்கா மற்றும் சவுதி படைகள் இணைந்து துல்லியமான தாக்குதல்களை நடத்தியதாக அமெரிக்க மத்திய கட்டளை பிரிவு புதன்கிழமை தெரிவித்திருந்தது. இந்த நடவடிக்கைக்கு அமெரிக்க படைகள் மற்றும் சவுதி எரிசக்தி உட்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களுடன் தொடர்புடைய இடங்களை குறிவைத்தது என்றும் அவர் கூறியுள்ளார். ஈரான் ஆதரவு பெற்ற ஷியா ஆயுத குழுக்களின் கூட்டணியாக மக்கள் திரட்டல் படைகள் இந்த தாக்குதல் படைகளின் தலைமையகங்கள் தாக்கப்பட்டதாகவும் இதில் குறைந்தது 20 தொடக்கம் 32 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை சீனாவிடமிருந்து கொள்வனவு செய்யும் ஆயுதங்கள் தொடர்பில் டொனால்ட் ட்ரம்ப் கருத்து வெளியிட்டுள்ளார். ஈரானுக்கு புதிதாக வான் பாதுகாப்பு அமைப்புகளை சீனா வழங்க தயாராகி வருவதாக அமெரிக்கா உளவுத்துறை சுட்டிக்காட்டியதை தொடர்ந்து இந்த நிலையில் ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்கள் டொனால்ட் ட்ரம்பிடம் கேள்விகளை எழுப்பியிருந்தனர். அதற்கு பதில் வழங்கிய டொனால்ட் ட்ரம்ப் இது போன்ற விடயங்கள் நடப்பதுண்டு, ஆனால் இது ஆச்சரியமாக இருக்கும். சீனாவின் ஷி ஜின்பிங் இது தொடர்பில் பங்கேற்க மாட்டார் என்று தன்னிடம் உறுதியாக கூறியுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். இவ்வாறானதொரு சம்பவம் இடம்பெற்றால் தான் மிகவும் ஏமாற்றம் அடைவதாக அவர் தெரிவித்ததாக டொனால்ட் ட்ரம்ப் இதன் போது குறிப்பிட்டுள்ளார். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.